வந்து மிகவும் ஒரு நிலையில் நிற்கிறதுடன் இந்த பாலத்திலே எமது கலாச்சார விழுமிய சின்னங்களும் இங்கே சில பதிக்கப்படும் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் வடமாகாணத்தின் வீதிகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கத்தோடு இந்த நாட்டில் இனவாத ரீதியாக, மதவாத ரீதியாக, ஜாதி ரீதியாக மக்களை பிரித்து சின்ன பின்னமாக்கி. வணக்கம், நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்டா வட்டுவால் பாலத்தில். இந்த வட்டுவால் பாலத்தில் ஒரு சிறப்பான நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்குது. அது என்ன சிறப்பான நிகழ்வுன்றதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பாருங்கள். பல கோடி பெறுமதியான வேலை திட்டம் இது. உங்களுக்கு தெரியும், வலு சுமந்த பாலம். இந்த பாலத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்காக இன்றைக்கு ஜனாதிபதி இங்கே வந்திருக்கிறார். இன்றைக்கு திறநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பாலத்தின் வடிவமைப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த பாலத்தின் ஒரு பக்கம் ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது, ஏகப்பட்ட கருத்துகள் வருது. எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுமெண்டா இந்த காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன நடந்தது, என்னென்ன நடக்க இருக்குதுன்றதெல்லாம் ஆறாறு இங்கே உரையாற்றினார், அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதோட ஒரு இது சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயத்தை எங்களுக்கு பதிவு செய்யுங்க. வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் வட்டுவால் பாலத்துக்கு தான் போயிட்டு வந்துருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், வட்டுவால் பாலத்தின் சம்பவங்கள்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. அந்த வட்டுவால் பாலத்துக்கு மறக்க முடியாத ஒரு பாலம் தான் வட்டுவால் பாலம். இருந்தாலும் தற்போதைய காலத்தில் வந்து அபிவிருத்தின்றது ஒரு முக்கியமானது ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறதால இன்றைக்கு வந்து ஜனாதிபதி அவர்களால் வட்டுவால் பாலத்தை புனரமைக்கிறது, அதாவது புதிய மாடலில் அமைக்கின்ற ஒரு செயல்பாட்டுக்காக இன்றைக்கு அடிக்கல் நடுவதற்காக தான் இன்றைக்கு ஜனாதிபதி திறப்புறார். நாங்கள் அந்த நிகழ்வை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த நிகழ்வு உங்களுக்கு முழுமையாக காட்டுறதுக்கு இருக்கிறோம். அது மட்டும் என்று சொல்ல முடியாது, இன்னும் சில காணொலிகளும் அதோடு இணைஞ்சு வரலாம். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துக்கு எங்களால் போக முடியுமா இல்லையான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்றால் சில இதுகளுக்காக, பாதுகாப்புக்காக எங்களை வந்து சில இதுகளுக்கு விடமாட்டாங்க. இருந்தாலும் ஏழுமான அளவுக்கு முயற்சி செய்து இந்த காணொலிகளை நாங்கள் காரணத்துக்கு இருக்கிறோம். தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள். நீங்கள் இடையில விடாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் சுவாரஸ்யமான சில சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் முல்லைத்தீவு நகரத்தில் இருக்கிறோம். பாதுகாப்புகள் வந்து வீதிகளில் வந்து முல்லைத்தீவு டவுன் வரைக்கும் போலீஸார் வந்து பாதுகாப்பு கடமைகளை எங்களால் அவதானிக்க முடியாது. சின்ன பொருட்கள் இந்த நாவப்படம் வந்து கொண்டிருக்கிறதை எங்களால் பார்க்க முடியாது. நாவப்படங்களை வந்து கொண்டிருக்கிறாங்க. அன்றைக்கு பள்ளிக்கூட தீபாவளியாகிறதுக்கு அவங்க அன்றைக்கு நீட்டில் பள்ளிக்கூட நீட்டில் பள்ளிக்கூடம் இயங்குது. இருந்தாலும் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகிற வயசில் நடந்த நாவப்படங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்தந்த நிர்வாகம், இந்த பிரதேச நிர்வாகங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் அது கூட வேலை இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் போகிற இடம் வந்து முக்கியமான இடம். முள்ளிவாய்க்கால் இந்த உலகத்துக்கு முக்கியமான சொல்ல முடியாது. அப்படியான முக்கிய தமிழர்களுக்கே முக்கியமான இடம் தான் முள்ளிவாய்க்கால். அதை விட முக்கியமான இடம் இப்போ நாங்கள் போகிற வட்டுவால் பாலம். தொடர்ந்து பாருங்கள் எங்களை காணொலி. சிலர் கேட்பீங்க, நீங்கள் ஜனாதிபதி வந்து வட்டுவால் பாலத்துக்கு என்னென்னு சொல்கிறது, வட்டுவால் பாலத்தின் அடிக்கல் நடுறது ஏன்னா அடிக்கல் நடுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதெல்லாம் நீங்கள் ஏன் வீடியோவில் காட்டுறீங்க? எங்களுக்கு சிலர் போடுற கமெண்ட்டையில் பார்க்குறோம். இப்போ யூடியூப்பர் வந்து பிழைச்சிட்டு போகட்டும், நீங்கள் காசுக்காக தானே போடுறீங்க. உண்மையாக நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, நாங்கள் காசுக்காக தான் செய்கிறோம். எங்களுக்கு கஷ்டம். அந்த கஷ்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் எப்படியாவது உங்களுக்கு இந்த இடங்களை காட்டி அதால் ஒரு வருமானம் எங்களுக்கு கிடைக்கும், இந்த மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்குறோம். ஆனால் நடக்கிற விடயங்களை வந்து நீங்களும் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு எத்தனை பேருக்கு இங்கே ஒரு நடுகள் அப்படி ஒரு வட்டுவால் பாலம் இன்றைக்கு வந்து புனரமைப்புக்காக ஆரம்ப கல் வைக்கப்படுதுன்னு யாருக்குமே முக்கால்வாசி பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காணொலிகளை பார்த்தோன்னே நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளலாம். அவனோட இப்படி ஒரு சம்பவம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடக்குது.
பல காணொலிகளை எங்களோட காணொலிகள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது போல தெரியும் முள்ளிவாய்க்கால் வெள்ள முள்ளிவாய்க்கால் என்ற பகுதிக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலேயே முக்கியமான இடங்களுக்கு இறுதியாக நாங்கள் இருந்து போன இடம் இதுதான். இந்த இடத்துல இராணுவத்தின் பாரிய முகாம், அதாவது கோட்டபாய முகாம்னு சொல்லி ஒரு பாரிய முகாமை அமைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய பாரிய முகாம் தேவையே இல்லை என்று தான் நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் இல்லை, வட்டுவால் பாலத்தை பற்றி நான் சிலது சொல்லணும் கேட்டால், நாங்கள் இறுதியாக நடந்து சென்ற பாட்டாவே இல்லாமல் இறுதியாக நடந்து சென்ற இடம் வட்டுவால் பாலம். அந்த பாலம் இருக்கக்குள்ள இன்னொரு பாலம் அமைச்சால் ஒரு பொறுமதியாக இருக்குது. நான் எங்களோட நினைவு சின்னமாக இருக்கிற வட்டுவால் பாலம் தான். அந்த பாலத்தை நாங்கள் அடிவடைய விடாமல் அப்படி இருந்தால் நல்ல மட்டும் நாங்கள் யோசிக்கிறோம். நீங்கள் என்ன கருத்து சொல்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியலை. இருந்தாலும் உங்களோட கருத்தையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த கோட்டபாய முகாம், வெள்ள முள்ளிவாய்க்கால் எல்லாருக்குமே இந்த இடத்தை கடந்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் இப்போ அந்த வட்டுவால் பாலத்துக்கு கிட்ட நெருங்கிட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாங்கள் வட்டுவால் பாலத்துக்கிட்ட போயிடுவோம். இப்போ நாங்கள் வட்டுவால் பாலத்துக்கு வந்துட்டோம். போலீஸ் பாதுகாப்பு நிற்கிது. ஓகே ஓகே. வட்டுவால் பாலத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். வட்டுவால் பாலம் அவ்வளோ அழகுபடுத்திருக்கிறோம். பாதுகாப்பு இங்கே போகிறதும் பாரதமாக இருக்கணும். இராணுவங்கள் நிற்குது, பாதுகாப்பு வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. எந்த பக்கம் இதுக்குரிய பாதுகாப்பு அடிக்கல் நடப்போயினோம் உங்களுக்கு தெரியல. அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா இராணுவம் போட்டில் பாதுகாப்பு நிற்குது. வட்டுவால் பாலத்தை கடந்து செல்லிக்கும் போது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இதால் நாங்கள் வாட்டா இல்லாமல் நடந்து போனது தான் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது. 2009ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 17ஆம் தேதி இந்த பாலத்தை நாங்கள் கடக்கும் போது எங்களுக்கு இருந்த வேதனையும் வலியும் ஒரு சொல்ல முடியாத ஒரு வேதனையும் வலியாக தான் இருந்தது. அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். மிகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது. இராணுவம், போலீஸ், பாதுகாப்பு, சிவில் பாதுகாப்பு படைகள், அதாவது சிவிலில் நிற்கிற பாதுகாப்பு படைகள்னு சொல்லி கூடுதலான படைகளை நாங்கள் இதில் பார்க்குறோம். சரி, நாங்கள் போவோம். இப்போ எல்லாம் பாதுகாப்பு எல்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்குது. எங்களை நிற்க விட்டுறாங்களோ இல்லையா, அதுக்குள்ளே பார்ப்பேன். பாருங்கள் எப்படி பாதுகாப்புண்டு. இதெல்லாம் போகலாம் போல நடக்குது. இதுதான் செக்வென்ஸ் எடுக்கணும். மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். தான் பேர் பலகை திறக்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கு. இதெல்லாம் நடுகள் செய்ய போயினோம். மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். இது மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த பாலங்கள் உடைக்கக்கூடாதுன்றது தான். என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். ஒரு ஆலயத்துக்குள்ளே தான் இந்த நிகழ்வு நடக்குது. அது காசு வரும் அழிச்சா அமைச்சர்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த இடத்துல அமைச்சர்களும் வந்து கொண்டிருக்கிறதுனால பார்க்கக்கூடிய நான் பெரும்பாலும் நினைக்கிறேன் ஜனாதிபதி அண்மித்திட்டாருன்னு நினைக்கிறேன். ஏனெண்டா மிக அண்மித்த பகுதியில் இப்போ தற்பொழுது அமைச்சர் மேரிஞ்ச வந்து கொண்டிருக்கணும். அதோட மக்களும் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு நடைபெறது முல்லைத்தீவு வட்டுவால் பாலத்துக்கு அருகாமையில் தான் நடைபெறுது. மக்கள் எல்லாம் இங்கே வந்து ஜனாதிபதி வந்து கொண்டிருக்கிறதுங்களால் பார்க்கக்கூடிய இருக்குது. பாருங்கள், பாதுகாப்பு வாகனங்கள் முன்னுக்கு வந்து கொண்டிருக்குது. மிகவும் ஒரு இதான் நிலையில் நிற்கணும். பாருங்கள், ஜனாதிபதியை எதிர்பார்த்து மக்கள் எல்லாம் ஒரு ஆரம்ப நிலையில் நிற்கணும். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது. நகரசபை பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்கள், அதே போன்று இந்த மாவட்டத்தினுடைய
பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த உத்தியோகபூர்வ ஆரம்ப நிகழ்வுகளுக்காக இது ஜனாதிபதியின் பாதுகாப்பு வாகனம் இப்போ தற்பொழுது வந்து கொண்டிருக்குது. பின்னால் தொடர்ந்து ஜனாதிபதி நாங்கள் பார்க்குறோம். විශිෂ්ට අධ්‍යයනයක් ලෙස වටුවා පාලමේ සමාරම්භ උත්සවය සඳහා ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍රවාදී සමාජවාදී ජනරදී ගරු ජනාධිපති අනුර කුමාර දිසානායක මැතිතුමා සහ පාර්ලිමේන්තු මැති ඇමතිවරු සමග මෙම වටුවාල් පාලමේ සමාරම්භ උත්සවය සඳහා අපගේ ජනාධිපතිතුමා මෙම විශාලක ගලවෙන අවස්ථාවේදී මෙතුමා ගෞරව ජනාධිපති අනුර කුමාර දිසානායක அவர்களை இங்கே இப்போது வரவேற்று நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. வட்டுவாகல் பாலத்தினுடைய நிர்மாண வேலைகளின் ஆரம்ப நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் இன்னும் சொற்ப நேரத்தில் திரைநீக்கம் வந்து வட்டுவால் பாலத்துக்கான திரைநீக்கம் நடைபெற இருக்கிறது. இப்போ மங்களகரமாக விளக்கேற்றி ஜனாதிபதி அவர்களை வரவேற்கிறோம். இதில் பாருங்கள், ஜனாதிபதியை நோமலாக வந்து கொண்டிருக்கிற பாருங்கள். இதுக்குள்ள திறனீக்கம் செய்யப்படுது. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து முன்னுக்கு நின்று எடுக்க முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு வந்து பதவி இல்லாததால் ஐசி வேணுமென்று சொன்னதால் நாங்கள் இப்போ பின்னுக்கு வந்து நிற்கிறோம். எல்லா அமைச்சர்களும் ஜனாதிபதி எல்லாருமே இதில் நிற்கிறோம். மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களை வரவேற்று அழைத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. සමග මෙම වේදිකාවට අපගේ ගරු ජනාධිපතිතුමා පැමිණෙන இதோ எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த விழா மண்டபத்துக்குள் அழைத்து வருகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் மற்றும் ஏனைய முக்கிய பெருமர்கள் இப்பொழுது அழைத்து வருகின்றார்கள். கரங்களை தட்டி எங்களுடைய ஜனாதிபதி அவர்களை அன்போடு முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வடமாகாணத்தின் வீதிகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கத்தோடு ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடத்தை பூர்த்தி செய்கின்ற இந்த 9வது மாதத்தில் நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்திலே பல்வேறு அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்து இன்றைய தினம் முல்லைத்தீவு விமல் ரத்நாயக் அவர்களே, மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, வந்திருக்கும் விருந்தினர்களே, எல்லோரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். நாங்கள் இப்போது வரலாற்று சிறப்பு மிக்கதும் வேலை செய்வது. அமைச்சர் எனக்கு இரவு 1 மணிக்கு கூட வாட்ஸ்அப் பண்ணுவார். ஏதாவது பிரச்சனை இருந்தால் நான் முடியல. அமைச்சர் கௌரவ விமல் ரத்நாயக் அவர்களே மற்றும் மீன்பிடி, நீர்வாழ் மற்றும் கடல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே மற்றும் வடமாகாண ஆளுநர் அவர்களே மற்றும் வடமாகாண பிரதம செயலாளர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பொறியியலாளர்களே, முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஏனைய பிரதேச செயலாளர்களே மற்றும் ஏனைய அரசு இந்த பாலமானது 13.5 மீட்டர் அகலமானதும் விசாலத்தை கொண்டதாகவும் மக்களுடைய இருவழி போக்குவரத்தை கொண்டதாகவும் இருக்கும் என்பதுடன் இந்த பாலத்திலே எமது கலாச்சார விழுமிய சின்னங்களும் இங்கே சில பதிக்கப்படும் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த பாலமானது 406 மீட்டர் நீளமாக காணப்படுகின்றது. இதிலே 305 மீட்டர் நீளமான பாலமானது அமைக்கப்பட்டு மிகுதி பகுதியானது அதாவது மண் நிரப்பி செப்பனிடப்பட உள்ளது. உண்மையிலே மிக அழகு. எல்லோருக்கும் வணக்கம். ஜனாதிபதி மாமா அனுரா மாமா
அதே போன்று எங்களுடைய அமைச்சர் இந்த வேலையினுடைய கதாநாயகன் வேறு யாரும் கிடையாது, எங்களுடைய பிமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள். அவருடைய செயற்பாட்டின் காரணமாக இந்த வேலைகள் வேகமாக தொடர்கின்றது என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய ஆளுநர் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே, அதே போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் அதே போன்று பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை தவிசாளர்கள், தலைவர்கள், உறுப்பினர்கள், அதே போன்று இன்னும் ஒன்றை இதை குறிப்பிட்டாக வேண்டும். விசேடமாக உங்களுடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கின்ற உமா மகேஸ்வரன் அவர்கள், நிச்சயமாக அவருடைய செயற்பாடு என்பது நாங்கள் பல தடவைகள் அவர் சுற்றி பார்க்கின்ற பொழுது அவைகள் பெரிய கதைகள், நீண்ட கதைகள், சோக கதைகள் அனைத்தும் நிரம்பி இருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பிரதேசமாகும். அந்த வகையில் இந்த வரலாறு என்பது, கடந்த கால வரலாறு என்பது, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய அன்பர்கள் பலரும் இந்த வட்டுவாகல் பாலத்தின் மூலமாக அல்லது இந்த பிரதேசத்திலும் பல்வேறு இன்னல்களை மாத்திரமல்ல சந்தித்தது, தாங்களுடைய உயிர்களையும் கூட இருந்திருக்கிறார். அந்த வகையிலும் எங்களுக்கு ஒரு முக்கியமானது. அதன் காரணமாக எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது, இந்த விஷயமாக கடந்த காலங்களில் யுத்தத்தின் காரணமாக பல்வேறு இன்னலான ஒரு நிலைமை இனிமேல் ஏற்படக்கூடாது. அதற்கு எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய ஜனாதிபதி உள்ளிட்ட அனைவருமே அதற்காக கூடுதலாக அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றவர்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்ற இன்னொரு முக்கியமான விடயம் தான் வேறு எதுவுமல்ல, இந்த பாலத்தை கட்டுகின்ற போது இந்த பாலம் தொடர்பாக அதுக்கான நீண்ட வரலாறும் இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய கட்சி என்ற வகையிலும் கூட எங்களுக்கு ஒரு வரலாறு. இன்றைக்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கின்ற 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு காலம் யுத்தம் முடிந்து ஒரு சொற்ப காலம். அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய சோசலிச இளைஞர் சங்கம் நாடு தழுவிய ரீதியாக இவ்வாறு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு சென்று அந்த மக்களுக்கான உதவி அல்லது சிரமதான வேலைகள் அனைத்தையும் அவகாசத்தை தாருங்கள். 76 வருடங்களாக வளர்க்கப்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனையின் போது இந்த நாட்டில் இனவாத ரீதியாக, மதவாத ரீதியாக, ஜாதி ரீதியாக மக்களை பிரித்து சின்ன பின்னமாக்கி அதன் மூலமாக தாங்களுடைய உயிர் வாழுகின்ற அரசியலை முன்னெடுக்கின்ற காமாளித்தனமான அரசியல்வாதிகள் இருக்கின்ற நாடு. அங்கு சிங்கள இனவாதத்தை தூண்டுகின்ற போது இங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் இனவாதத்தை தூண்டுகின்றனர். அங்கு இனவாத ரீதியாக சிங்களவர்களுக்கு இனவாதத்தை தூண்டி அதை சூடேற்றுகின்ற பொழுது, அதே போன்று இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் இனவாதத்தை தூண்டி சூடேற்றி அதில் குளிர் காயலாமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் கடந்த காலங்கள் எங்களுக்கு தெரிகின்றது. இன்னைக்கு இலங்கையில் இருக்கின்ற மக்கள், வன்னியில் வாழ்கின்ற மக்கள் பெரிய கட்சியாக தெரிவு செய்திருப்பது, கூடுதலான வாக்குகளை பெற்றுக் கொடுத்தது வேறு யாருக்கும் அல்ல, தேசிய மக்கள் சக்திக்காக. ගරු බිමල් රත්නායක සහෝදරයාට ජනතාව අවතනවෙන් ගෞරවයෙන් ආරාධනා. අමාත්‍ය චන්ද්‍රසේකර සහෝදරයාගෙන් නියෝජ්‍ය අමාත්‍ය උපාලි සමරසිංහ සහෝදරයා ඇතුළු සියලුම මන්ත්‍රීවරුන්ගෙන් ප්‍රාදේශ සභා සභාපතිවරු, මන්ත්‍රීවරු අවතනවෙන් මෙම වේදිකාවට මෙම ජනතාව වෙනුවෙන් ඉතා ගෞරවයෙන් යුතුව ආරාධනා කර සිටිනවා. ගෞරවනීය අපේ හාමුදුරුවෝ වහන්සේලාගේ, පුරුත්කල්තුමාගේ, පියතුමාගේ, මවිලතුමාගේ අවසරයි. கௌரவமிக்க அனைத்து மத தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். මෙම අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අපේ ප්‍රවාණ අමාත්‍යතුමා, දීවර අමාත්‍යතුමා, සෝම්පකර නියෝජ්‍ය අමාත්‍යතුමා, විශේෂයෙන්ම මේ ප්‍රදේශ නියෝජනය කරන අපේ පිළකනාදන් මන්ත්‍රීතුමා ඇතුළු ඔබ සියලු දෙනාම හමු වෙලා කතා කරන්න ලැබීම බොහොම සතුටක්.
இந்த நேரத்திலே வருகை தந்திருக்கும் நமது நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களே, பிரதி அமைச்சர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, உங்களை சந்தித்து இங்கு கதைக்க சந்தர்ப்பம் கிடைத்த தொடர்பாக உண்மையிலே நான் மனமார்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூற விரும்புகிறேன். අපි දන්නවා ගිය අවුරුද්දේ සැප්තැම්බර් මාසයේ 21 වෙනිදා ජනාධිපතිවරණයේදී අපේ රටේ දේශපාලන බලය වෙනස් වුණා. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த நாட்டின் அரசியல் மாற்றம் அடைந்தது. අනතුරුව පාර්ලිමේන්තු මැතිවරණ පැවැත්වුණා, අයවැය ලේඛන පැවැත්වුණා, අනතුරුව පළාත් පාලන මැතිවරණ පැවැත්වුණා. அதன் பின்பு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அதன் பின்பு வரவு செலவு திட்டம் வெளியிட்டது. அதன் பின்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றது. එනිසා පහුගිය ගත වුණු අවුරුද්ද ගත්තොත් ඡන්ද තිබුණු අයවැය ලේඛනය පිළිබඳ සාකච්ඡාවක් තිබුණු කාලයක්. கடந்த வருடமும் இந்த வருடம் எடுத்துக்கொண்டால் தேர்தல்கள் நடத்தப்பட்ட வரவு செலவு திட்டங்கள் வெளியிட்ட வருடங்களாக காணப்படுகின்றன. ඒ අවුරුද්ද ඇතුළත අපේ රටේ බොහෝ දේවල් වෙනස් වෙලා තිබෙනවා. බොහෝ යහපත් පියවරයන්ට අපි අවතීර්ණ වෙලා තියෙනවා. இந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் நாட்டிலே மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. நிறைய நல்ல பக்கத்திற்கு, சிறப்பான பக்கத்திற்கு மாற்றங்கள் இந்த நாட்டிலே இடம்பெற்று இருக்கின்றன. අපි දන්නවා අපේ රටේ ඕනෑම ආණ්ඩුවක් හැදුනාම ඒ ආණ්ඩුව තමන්ගේ බලය පවත්වාගෙන යාම සඳහා විවිධ ජන කණ්ඩායම් අතර ආගම, භාෂාව, සංස්කෘතිය කේන්ද්‍ර කරන ගැටුම් ඇති කරනවා. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே ஆட்சிகள் வந்ததன் பின்பு அந்த ஆட்சிகளின் இருப்பிற்காக ஒவ்வொரு இனங்கள், மதங்கள் போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு முருகல் நிலைகளை கூட ஏற்படுத்திய காலகட்டம் நமக்கு நினைவு வருகின்றது. கோவிலක්, පල්ලියක්, පන්සලක් කේන්ද්‍ර කරන ගැටුම් ඇති කරනවා. ஒரு கோயில் அல்லது தேவாலயம் அல்லது விகாரை அடிப்படையாக கொண்டு முருகல் நிலைகளை ஏற்படுத்துகின்றன. ඒවා තමන්ගේ දේශපාලන බලය පවත්වාගෙන යාමේ ආකෘතීන් බවට පත් කරගන්නවා. இவற்றினூடாக தமது அரசியல் இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள், நடைமுறைகளாக தாங்கள் பயன்படுத்துகின்றனர். දිගන, වේරුවල, මාවනැල්ල ආදී ප්‍රදේශ සුලබට මණ්ඩලයට ගැටුම් තිබුණු ඉතිහාසය. திகன நீக்கம் செய்யப்பட்ட வட்டுவால் பாலம், இதில் பழைய பாலமும் புது பாலமும் இதில் வரைபடமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. நாளையிலிருந்து வேலை தொடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கு. பார்ப்போம்.